இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சமயபுரம் அக்கரைப்பட்டி பாபா கோவில். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நல்ல பெரிய பாபா கோவில். அங்கே வந்திருக்கோம். சரி, பக்கத்தில் அப்படியே கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் போல் இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து இருந்துச்சு. சரி, அண்ணன்ட்ட வந்து கரும்பு ஜூஸ் சொல்லலான்னு பார்த்தா அண்ணன் வந்து கரும்பு எப்படி வச்சுருக்காரு என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா சூப்பராக பட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா எந்த வித பிசுருமே அண்ணன் கடையில் வந்து கரும்பு இல்லைங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு கரும்பை ஜூஸ் போடுறதுக்கு. வாங்க வேறு என்னென்ன அண்ணன் வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அண்ணன் கடையில் பாருங்கள், இந்த ஜூஸ் பாட்டெலாம் அவ்வளோ அடுக்கி வச்சுருக்காரு வரிசையாக. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வாங்க, கடையில் அண்ணன் இருக்காரு, அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன், உங்கள் கடையில் சாப்பிட என்னென்ன இருக்குது? ஓகேண்ணே. அண்ணே, மூணும் சொல்லிட்டீங்க. கொஞ்சம் ரேட்டு சொன்னால் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணே. எல்லாமே 20 ரூபாயாண்ணே? ஓகேண்ணே. அண்ணே, இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்காண்ணே? 15 ரூபா போட்டு 10 ஜூஸ் குடிச்சாலும் ஒரு ஜூஸ் ஃப்ரீ தருவோம். யாராக இருந்தாலும் 10 ஜூஸ் குடிச்சா ஒரு ஜூஸ் ஃப்ரீயாண்ணே. இந்த மாதிரி ஆஃபர் வந்து சமயபுரத்தில் எந்த கரும்பு ஜூஸ் கடைக்காரங்களும் கொடுக்கவே மாட்டாங்க. 10 ஜூஸ் குடிச்சா ஒரு ஜூஸ் ஃப்ரீன்னு. ஆனால் வேறு என்னென்ன இருக்குது? நம்ம கடையில் வந்து சோடா சத்தத்தும் போடுவோம். ஓகேண்ணே. சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மோர். ஓகேண்ணே. ஓகேண்ணே. அண்ணா, நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தால் ஏதாவது ஒரு ஆஃபர் ஒன்று கொடுங்கண்ணே. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் காஞ்சிரான் போட்டு. நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தால் கரும்பு ஜூஸ் 15 ரூபாயாண்ணே. பாருங்கள், அண்ணன் வந்து சொல்கிறத கேளுங்க. நம்ம கடையை பார்த்துட்டு வந்துச்சு, நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்து பட்ஜெட்டில் ஆகிற பார்த்துட்டு வந்தேன் அண்ணன் அப்படின்னு அண்ணன்ட்ட ஒரு விட்டை போட்டிங்கன்னா அண்ணன் வந்து 20 ரூபா வாங்க மாட்டார். அண்ணன் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து 15 ரூபா தான் வாங்குவார். அதுக்கு மேலே வந்து அண்ணன் 1 ரூபா வாங்கினாலும் நம்மக்கிட்ட வந்து சொல்லுங்கள். அண்ணன்ட்ட ஏண்ணே வீடியோவில் இப்படி சொன்னீங்க, நேரில் இப்படி பண்ணுறீங்கன்னு அண்ணன்ட்ட வந்து கண்டிப்பாக கேட்போம். அண்ணே, கரும்புலாம் வந்து எங்கேருந்து நான் வாங்கிட்டு வரீங்க? நம்ம கரும்பு எல்லாமே லோக்கல். நம்ம ஊசரி தொட்டியும் அந்த மாதிரி நம்ம சரௌண்டிங் இடத்துல உள்ளதெல்லாம் அதில் வெட்டிட்டு வருவாங்க. ஓகே, நம்ம லோக்கல்லையும் இருக்குது. லோக்கல்லே கரும்பு இருக்கானே? தரமான கரும்பாக இருக்காண்ணா. ஓகே, அண்ணன் வந்து தரமான கரும்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது போலவே வந்து கரும்புலாம் வந்து எதுவுமே குறை ஒன்றும் இல்லை. சொத்தை பூச்சி இந்த மாதிரி வந்து அண்ணன் கரும்பில் எந்த வித ஃபால்ட்டும் இல்லை. ஜூஸ் வந்து குடித்தா கண்டிப்பாக தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சொத்தை கரும்பாக இருந்தால் தான் ஜூஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், புளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் இந்த வீடியோவில் இந்த கரும்பை பாருங்கள். ஏதாவது ஒரு சொத்தை இருந்தாலும் அண்ணன் வந்து ஏன்னா கரும்பு இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். அண்ணன் வச்சுருக்க பொருள் வந்து தரமாக இருக்குது. கண்டிப்பாக அண்ணன் போகிற ஜூஸும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அண்ணன், எனக்கு ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று போட்டுருங்கண்ணே. அண்ணன் சொன்னபடி சிரிச்சவங்கத்தோட நமக்கு ஒரு கரும்பு ஜூஸ் போடுறாரு. பார்ப்போம் கரும்பு ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு. பாருங்கள், இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குண்ணா? சமயபுரம் அக்கரைப்பட்டி பாபா கோவில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அண்ணன் இருப்பார். அண்ணன்ட்ட வந்து ஒரு அட்டனன்ஸை போட்டுருங்க. அது என்னண்ணே, இஞ்சியாண்ணே? இஞ்சி லெமனா? அண்ணன் கடையில் பாருங்கள், இஞ்சி லெமன்லாம் தனித்தனியாக வச்சுருக்காரு. நமக்காக இஞ்சி லெமனும் வச்சு போட்டு தராரு. பார்ப்போம் அண்ணன் கடையில் வந்து ஜூஸ் எப்படி இருக்குது என்னென்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காரு நமக்காக. ஐஸ் போடலாங்களா? ஐஸ் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருங்கண்ணே. அண்ணன்ட்ட சொல்லியாச்சு. அண்ணன் வந்து அங்கேருந்து ஐஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ணன் பாருங்க, ஐஸ் வச்சிருக்காரு, ஐஸ் உடைக்கிறாரு. பாருங்க, கரும்போட பால்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அண்ணன் இருந்து வாங்கியாச்சு கரும்பு ஜூஸு. பாருங்க எவ்வளோ பால்லாம் நல்லா திக்காக இருக்குது. யாராவது சமயபுரம் சைடு இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ணனோட ஃபுல் வீடியோ வந்து இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே அண்ணன் கடையை நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம். யாராவது சமயபுரம் சைடு இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஸ்கூல் காலேஜ் பசங்க இருந்தாங்கன்னா அண்ணன் சொன்ன ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அண்ணன் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுப்பாரு. அப்படி கொடுக்கலன்னா ஏன்னா கொடுக்கலன்னு அண்ணனை வந்து கேளுங்க. அப்படின்னு தரலன்னா எனக்கு ஃபோன் அடிங்க, நம்மளே வந்து அண்ணன் கடைக்கு நேராக வந்துடுவோம். ஓகேண்ணே. அண்ணன் பாருங்க சிரிச்ச முகத்தோட இருக்காரு. இந்த சிரிச்ச முகத்துக்காகவே அண்ணன் கடைக்கு வரலாம். யாராவது சமயபுரம் சைடு வந்தீங்கன்னா பாபா கோயிலுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் அண்ணன் கடை இருக்குது.
கொஞ்சம் யாராவது வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் சொல்லுங்கள். ஓகேண்ணே.